ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மறுபடியும் இந்த 7ஆம் மாதத்தினுடைய முதல் வாரத்திலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். உங்களை இயேசு நாமத்தினாலே வரவேற்கிறோம். குடும்பமாக சேர்ந்து நாம் கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ஸ்லாக்கியத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த 7ஆம் மாதத்தினுடைய ஆண்டவர் முதல் வாரத்திலே உங்களை நோக்கி நாங்கள் பார்க்க நீர் கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக சுத்திரம். கர்த்தரை தெய்வம் கொண்ட ஜாதி தமக்கு சுதந்திரமாய் திறந்து கொண்ட தினமும் பாக்கியம் வார்த்தைப்படி அந்தகாரையிலிருந்து ஆச்சரியமான ஒரு இடத்துல வரவேற்று புண்ணியங்களை வரைக்கும் முடியுங்க ராஜாக்களும் மாசங்களும் மாற்றிருக்கிறேன். தொடர்ந்து கர்த்தாவே, இந்த 6 மாதங்களாய் நீர் எங்களுக்கு கொடுத்த சுகத்துக்காக, பெருனுக்காக, ஜீவனுக்காக, சுவாசிக்க கொடுத்த காற்றுக்காக சோத்திரம். எத்தனையோ பேர் மடிந்து போயிருக்கிறாங்கப்பா. எவ்வளவு பேர் ஆண்டவரே அவன் நினைச்சு கூட பார்க்காம இருந்தவங்க கூட மறித்து போயிருக்காங்க. ஆனால் நீர் எங்களுக்கு உயிர் ஜீவனை கொடுத்து இன்னும் நாங்கள் உமக்குள் பரிசுத்தம் அடைவோம், உமக்குள் நாங்கள் தேர்வோம். நீர் எங்களை தகுதிப்படுத்தி கொண்டு வருகிற தயவுக்காக சோத்திரம். எங்களை தாழ்த்து கொடுக்கிறோம். எங்கள் மேல் நீர் காட்டி வருகிற பொறுமைக்காக, நீடிய பொறுமைக்காக, இரக்கத்துக்காக, தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். பிதாவே உமக்கு சோத்திரம். தொடர்ந்து கர்த்தாவே, எங்கள் இதயத்தின் தியானமும் எங்கள் வாயின் வார்த்தைகளும் இதயத்தின் தியானமும் உங்களுடைய சமூகத்தில் பிரதியாக இருக்கும்படி செபிக்கிறோம். உங்களுடைய நாமத்தை மயப்படுத்தும் நான் முழுதுமாய் நீர் மயப்படுவதாக, பசுத்தாவினர் கிரை செய்வதாக, பாடல்கள் செய்தி எல்லாத்தையும் ஆசிரியர் இயேசுவை ஜெபிக்கிறோம் பிதாவே. வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்க கேட்போம். ஏசாயா 55ஆம் அதிகாரம். ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். இதோ அவரை ஜனக்கூட்டங்களுக்கு சாட்சியாகவும் ஜனங்களுக்கு தலைவராகவும் அதிபதியாகவும் ஏற்படுத்தினேன். இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய். உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தரின் நிமித்தமும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் நிமித்தமும் உன்னிடத்திற்கு ஓடி வரும். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கெம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் கை கொட்டும். முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும். காஞ்சோரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்துக்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயவு பெருத்திருக்கிறார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படி உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகள் பார்க்கிற நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது சொல்லி பாடல்களை பாடி நாம் கர்த்தரை நாம் மயப்படுத்துவோம். முதலாவதாக இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். நல்லவர்
நேற்றும் இன்றும் இன்றும் மாறாத தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அற்புதங்களை செய்த ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்வார். வியாதியிலிருந்து நமக்கு சுகத்தை கொடுப்பார். கர்த்தர் நாமமே புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன். Bye.
யெகோவா இதை எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறவர், யெகோவா நிச்சய ஜெயித்து கொடுக்கிறவர், யெகோவா ரப்பா சுகம் தரும் தெய்வம், அவர் நம்மை குணமாக்குகிறவர், நல்ல மேய்ப்பர், நம்மோடு கூட இருக்கிற யெகோவா ஷம்மா, சமாதானத்தை கொடுக்கிற யெகோவா ஷாலோம். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நேசிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை அன்பு கூறுகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே. உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. Thank you, Lord. Praise you, Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Jesus. எல்லாம் ஆண்டவரை ஆராதிக்கலாம். கண்களை மூடி இருக்கிற இடங்களிலே கர்த்தரை நாம் தொழுது கொள்வோம். ஹalleluya. அவர் பரிசுத்தர், பரிசுத்தர். அவர் நல்லவர், வல்லவர். அவர் என்றும் மாறாத கர்த்தர். ஹalleluya. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியுள்ளத்தோடு நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஹalleluya. ஹalleluya. ராஜாதி ராஜாவே, தேவாதி தேவனே, கத்தாதி கத்தாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. எல்லாம் ஒரு மனதோடு ஆண்டவரை நாம் தொழுது கொள்வோம். ஹalleluya. 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 அவர் என்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தர். ஹalleluya. இன்றும் உயிரோடு கூட
ஹல்லேலூயா. நம்மளை பலப்படுத்துகிற ஆண்டவர், நம்ம ஜெபத்தை கேட்கிறவர், நம்மளை ஆசீர்வதிக்கிறவர், நம்மளை தாங்கி நடத்துகிறவர், நம்மளை ஆறுதல் படுத்துகிறவர். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நம்மளை உயிர்ப்பிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்தினால் நம்மளை நிரப்பி நம்மளை மகிழச் செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. 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 எல்லாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. முழு உள்ளத்தோடு உற்சாகமாய் ஆண்டவரை தொழுது கொள்வோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நன்றி உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம். நன்றி உள்ளத்தோடு நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இத்தனை மாதங்கள் ஆண்டவரே, 6 மாதங்கள் இந்த ஆண்டிலே அற்புதமாய் ஆண்டவரே கடந்து வர உதவி செய்தீரே அப்பா. ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. அநேக பிரச்சனைகள், அநேக போராட்டங்கள், அநேக ஆண்டவரே சஞ்சலங்கள், அநேக நெருக்கங்கள் வந்த போதிலும் உம்முடைய திருக்கரத்தினாலே எங்களை தாங்கி நடத்தி, எங்களை பலப்படுத்தி ஆண்டவரே எங்களை வழி நடத்தினவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. 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 எல்லா ஆண்டவர் உற்சாகமாய் தொழுது கொள்ளலாமா? ஆண்டவர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர் ஆண்டவரே. ஆண்டவரை தொழுது கொள்ள, அவரை மகிமைப்படுத்த அவருடைய வல்லமையான பிரசன்னம் ஆண்டவரே நம்மை இருக்கிற இடத்திலே நிரப்பும். ஹல்லேலூயா. நம்மளை நிரப்பி நம்மளை பலப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. அவருடைய ஆவியின் அபிஷேகத்தினால் நம்மளை நிரப்பி நம்மளை பலப்படுத்தி நம்மளை மகிழச் செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மறுதோன்றி பூங்கொத்தே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வெள்ளை போல செண்டே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர், வெளிமானுக்கும் மறைக்குட்டிக்கும் ஒப்பா இருக்கிறவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. சாரும் ரோஜாவே ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திர. பள்ளத்தாக்கின் லீலியே, 10,000ங்களிலும் சிறந்தவரே, அழகுள்ளவரே, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். நாமங்களை சொல்லி அவரை உயர்த்தலாம். ஹல்லேலூயா. அவரே பரிசுத்தர், அவரே ஜீவனுள்ள தேவன், அவரே எல்லா மகிமைக்கும் பாத்திரர், அவரே உயிருள்ள கர்த்தர். ஹல்லேலூயா. 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 நம்மளை ஆச்சரியமாய் நடத்துகிறவர். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை ஆச்சரியமாய் வனாந்தரத்திலே நடத்தின கர்த்தர். ஹல்லேலூயா. 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 மேக ஸ்தம்பமாய் இருந்து, அக்கினி ஸ்தம்பமாய் இருந்து, பகலிலும் இரவிலும் அற்புதமாய் ஆண்டவரே அவருடைய ஜனங்களை காத்து நடத்தின கர்த்தர். ஹல்லேலூயா. Thank you Lord. ஹல்லேலூயா. தேவைகள் வந்தபோது ஆண்டவர் வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்து, தூதர்களுக்கான உணவை கொடுத்து மனுஷர்களை போஷித்த கர்த்தர். ஹல்லேலூயா. அவருடைய ஜனங்களை அவர் ஒருபோதும் கைவிடுகிறதில்லை. ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிடுகிறதில்லை. ஹல்லேலூயா. அவர் தாங்கி நடத்துகிறவர், மனதுருகிற கர்த்தர். ஹல்லேலூயா. அவரிடத்திலே போகும்போது அவர் மனதுருகி நம்மளை தாங்குகிறவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மளை கை தூக்கி விடுகிற கர்த்தர், நம்மளை ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. பஞ்ச காலத்திலே நம்மளை போஷிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் அநேக பஞ்ச காலத்தின் வழியாக கடந்து போதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது அவர் எல்லா பஞ்சங்களையும் கர்த்தர் நீக்கி அவர்களை போஷித்த கர்த்தர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் அற்புதமானவர், அவர் அற்புதமானவர், அற்புதமானவர், நம்மளை ஆச்சரியமாய் நடத்துகிறவர். அவரை போல ஒரு நல்ல தெய்வம் இல்லை, அவரை போல அற்புதங்களை செய்கிற ஒரு நல்ல தெய்வம் இல்லை, அவரை போல அதிசயங்களை செய்கிற ஒரு வல்லமையுள்ள தேவன் இல்லை இந்த உலகத்தில். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவர் நல்ல தெய்வத்தை தொழுது கொள்ளுகிற ஒரு பாக்கியம் உள்ள ஜனங்களாய் நம்மளை தெரிந்து கொண்டவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவருடைய வார்த்தை மேலே நாம் சார்ந்து இருக்கும் போது அவர் நம்மளை பலப்படுத்தி தாங்கி நடத்துகிறவர். ஹல்லேலூயா. கவலை நம்மளை நெருக்காதபடிக்கு அவர் அவருடைய வார்த்தையினாலே நம்மளை தேற்றி பலப்படுத்துகிற கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே, தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேன். இந்த பாடலை பாடி ஆண்டவரை உற்சாகமாய் நாம் அவர் தொழுது கொள்ளலாம். ஹல்லேலூயா. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே, என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே, என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா எந்தன் தேவன், எந்நாளும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா எந்தன் தேவன், எந்நாளும் சுகம் தருவீரே.
என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமா ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமா ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எந்த தேவன், எல்லாரும் தொழுது கொள்ளமா, தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. எல்லாம் பாடலாம். யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், இதை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், இதை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன், எல்லாம் பாடலாம், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் தேவைகள் ஆச்சரியமாய் சந்திக்கிறவர். ஹல்லேலூயா. நம்முடைய தேவைகளை யெகோவா ஈர் அவருடைய தேவைகளை யாவையும் சந்திக்கிற ஆண்டவர். யெகோவா ரப்பா இந்நாளும் நமக்கு சுகத்தை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. எவ்வளவு மகிழ்ச்சியான விஷயம். ஹல்லேலூயா. தேவைகள் எல்லாம் ஆச்சரியமாய் சந்திப்பார். ஹல்லேலூயா. பலவீன நேரத்திலே, நோயிற்ற நேரத்தில் நம்ம சுகத்தை கொடுக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. நெருக்கம் வரும்போது நம்ம அவரை நோக்கி பார்க்கும் போது நம்முடைய விசாலத்திலே கொண்டு வந்து நிறுத்தி நம்மை மீட்டுக் கொள்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆண்டவர், நம் பட்சத்திலே இருக்கிறவர், நமக்கு உதவி செய்கிறவர். ஹல்லேலூயா. உலகமே நமக்கு எதிராய் நின்றாலும் கர்த்தர் நம் பட்சத்திலிருந்து நமக்கு உதவி செய்ய அவர் வல்லமையுள்ள, போதுமான, நேசிக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் உங்களை ஒருபோதும் கைவிடாத ஆண்டவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றியோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதி. வேதம் சொல்லுகிறது, அவர் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, நான் உன்னோடு கூட இருந்து நான் உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் நம்மளை பாதுகாக்கும்படிக்கு, அந்த எல்லா கொரோனா மத்தியில் நம்மளை பாதுகாக்கும்படிக்கு, தேவைகள் மத்தியில் நம்மளை பாதுகாக்கும்படிக்கு, குறைவுகள் மத்தியில் நம்மளை பாதுகாக்கும்படிக்கு, பலவீனத்தின் மத்தியில் நம்மளை பாதுகாக்கும்படிக்கு அவர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா. வல பக்கத்திலே அவர் நிழலாய் இருக்கிறவர். ஹல்லேலூயா. 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 நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக ஹல்லேலூயா அந்த கடல் வந்தபோது, ஹல்லேலூயா, அந்த கடலை ஆண்டவரை விலக்கின கர்த்தர். ஹல்லேலூயா. அவளை இரண்டாய் பிளந்து, செங்கடலை பிளந்து அவர் வழியை ஏற்படுத்தினவர். ஹல்லேலூயா. எரிகோ கோட்டை தடையாய் நின்ற போது அந்த கோட்டையை விழ செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஒருவேளை உங்களோட வாழ்க்கையில பலவிதமான எரிகோ போன்ற தடைகள் உங்களோட வாழ்க்கையில இருக்கலாம். எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைப்பார். ஹல்லேலூயா. செங்கடலை போன்ற திடீரென்று வழிகள் அடைக்கப்பட்டிருக்கலாம். கவலைப்படாதீங்க. கர்த்தர் நாளுக்குள்ளே அற்புதங்களை செய்து புதிய வழிகளை கர்த்தர் திறப்பார். வழி வாசலை திறப்பார். ஹல்லேலூயா. எனக்கு வேலைகள் இல்லையே என்று சொல்லி வருத்தத்தோடு நீங்க இருக்கலாம். எனக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரனுடைய வியாபார
துவாரங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது வருத்தத்தோடு இருக்கலாம். ஹல்லேலூயா. அவர் எல்லா வழிவாசலையும் அவர் திறக்கிற கர்த்தர். புதிய வாசலை, புதிய வழிகளை உருவாக்குற இஸ்ரவேல் ஜனங்கள் திகைத்த போது அவருக்கு வழியை ஏற்படுத்தி கொடுத்த கர்த்தர். செங்கடலை பிளந்து ஒரு அதிசயமாய் ஆச்சரியமாய் வழியை ஏற்படுத்தின உங்களுக்கும் அவர் புது வழியை ஏற்படுத்துவார். உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். உங்களை ஆசீர்வதிப்பார். அவரை சார்ந்து உறுதியாய் பற்றிக் கொள்ளும். கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்வார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் உம்மை சார்ந்து கொள்ளும் பொழுது எங்கள் தேசம் போகிற நெருக்கமான சூழ்நிலைகளை நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, தேசத்துக்காக நாங்கள் சமூகத்திலே வந்து ஜெபிக்க நிற்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். நாம் எல்லாரும் சபையாய் சேர்ந்து கூடி நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா, நன்றி ராஜா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். தேவரீர் அப்பா, உம்முடைய கிருபையினால் எங்கள் தேசத்துக்கு நீர் இறங்குவீராக. உம்முடைய கோபாக்கினை அல்லப்பா, உம்முடைய ஆண்டவரே கிருபைதான் எங்கள் மீது இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபையா இறங்கி தேசத்தில் காணப்படுகிற உமக்கு பிரியம் இல்லாத எல்லா காரியங்களையும் நீர் மாற்றுவீராக. ஆண்டவரே, எல்லா விதமான விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், குடி வெறி, நாவிகள், கொள்ளைகள், கற்பழிப்புகள், பாலியல் பலாத்காரங்கள், ஊழல்கள், லஞ்சங்கள், எல்லா பிசாசின் கிரியைகளையும் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் முறித்து போடுகிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளை அடிமைப்படுத்துகிற இந்த எல்லா ஆன்லைன் கேம்ஸ் மூலமாக கிரியை செய்கிற பிசாசின் கிரியைகள் எதெல்லாம் எங்கள் தேசத்தை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதோ அவை எல்லாவற்றிலும் இருந்து ஒரு விடுதலை உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து பிள்ளைகளை ஆண்டவரே, உம்முடைய இஸ்ரவேல் ஜனங்களை நீர் பிரித்து கொண்டு வந்து நிறுத்தின தேவன், அதை போல அடிமைப்பட்டு கிடக்கிற எங்கள் சந்ததியை ஆண்டவரே நீர் விடுதலை ஆக்குவீராக. இயேசுவே மெய்யான தேவன் என்று ஜனங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக ஒரு அற்புதம் நிகழட்டும் கர்த்தாவே. தேசத்தில் காணப்படுகிற எல்லா விதமான சேதங்கள், மரண ஓலங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு வியாதியின் வேதனைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க கர்த்தாவே. யாரெல்லாம் ஹாஸ்பிட்டலே ஆண்டவரே கஷ்டப்பட்டு கொண்டு வேதனையோடு எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நோய் வந்துவிட்டதே என்று கவலையோடு இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் ஒரு விடுதலை நீங்க கொடுங்க கர்த்தாவே. தகப்பனே, இந்த நாளிலே நீர் அற்புதங்களை செய்வீராக. அந்தந்த இடத்திலே ஜனங்களை தொடுவீராக கர்த்தாவே. இந்த மியூகோமைகோசிஸ் மூலமா எத்தனையோ பேர் கண்களை இழந்திருக்கிறார்கள், எத்தனையோ பேர் போய் மரித்து போய் இருக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிறோமே. தகப்பனே, இந்த வியாதி முற்றிலுமாய் அழிக்கப்படுவதாக. இந்த டெல்டா பிளஸ் என்கின்ற அந்த நோயின் அறிகுறிகள் முற்றிலுமாய் அழிக்கப்படுவதாக, கிருமிகள் அழிக்கப்படுவதாக. ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடும் பொழுது நீர் எங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கிற தேவன். எங்களுக்கு எட்டாததும் நாங்கள் அறியாததுமான பெரிய காரியங்களை செய்கிற கர்த்தர். தேசத்திலே சுகமும் சமாதானமும் செழிப்பும் உண்டாவதாக என்று நாங்கள் சொல்லுகிறோம். விசேஷமா எங்களை ஆளுகை செய்கிறவர்களுக்காக, தமிழ்நாட்டை ஆளுகிறவர்களுக்காக, அதிகாரிகளுக்காக, ஆண்டவரே நீதிபதிகளுக்காக, யாரெல்லாம் ஆண்டவரே பொசிஷன் ஆஃப் அத்தாரிட்டியில இருக்காங்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே அவர்களை ஆளுகை செய்து தேசத்துக்கும் நாட்டுக்கும் நன்மையை உண்டாக்கி தருவீராக கர்த்தாவே. ஆண்டவரே, மக்கு ஸ்தோத்திரம் ராஜா. சபை விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். எத்தனையோ பேர் ஆண்டவரே வறுமையிலும் வேதனையிலும் வியாதியிலும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒரு விடுதலையை நீ தருவீராக. ஆண்டவரே, எங்கள் ஜனங்கள் உம்மிலே வளரத்தக்கதாக, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உறுதி அடையத்தக்கதாக ஆண்டவரே நீர் கிருபை தந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக. உமக்கே சகல கனத்தையும் துதியும் மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த மாதத்திலும் பிறந்த நாட்கள், திருமண நாட்கள் உள்ளவர்கள்
உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் கொண்டாடுகிற ஒவ்வொரு நீர் ஆசிரியராக வருஷத்தை நன்மையால் முடிசூட்டும், பாதையெல்லாம் நெய்யாய் போயிட்டும், நன்மை கிருபையும் தொடரட்டும். வானத்தின் உண்டாக்கின கர்த்தராலே அவர்கள் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்க உதவி செய்கிறார். கர்த்தாவே, எமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த ஆண்டை அவருடைய வாழ்க்கையிலே கொட்டி கொடுத்து நம்முடைய மகா பெரிய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றியத்தோடு மெத்திக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஆஸ்வதியும். இப்போது நம்முடைய வார்த்தை மூலமாக எங்களோடு பேசும் ஜெபிக்கிறார். இந்த மாதத்திற்குரிய வாக்குத்த வசனம் ஏசாயா 57:18-19 வாசிக்க கேட்போம். ஏசாயா 57:18-19 வசனம். Isaiah chapter 57 verse 18 and 19. அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். தூரமாய் இருக்கிறவர்களுக்கும் சமீபமாய் இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன், அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன். குணமாக்குவேன் என்று 2 முறை இந்த வாக்கு தத்துவத்திலே வருவதை பார்க்கிறோம். ஆண்டவர் வாக்கு தத்துவம் பண்ணியிருக்கிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, சமாதானம் சமாதானம் வேதத்திலே 2 முறை வருகிறதுன்னு சொன்னால் அது மிக முக்கியமானது. மார்த்தாளை பார்த்து கூப்பிடுகிறார் ஆண்டவர். மார்த்தாளே மார்த்தாளே சொல்லி சோத்துறோம். மதியால் தன்னை விட்டு ஈடுபட நல்ல பகுதி திறந்து விடுறாரு. முக்கியப்படுத்துகிற காரியம் இயேசு இதெல்லாம் முக்கியப்படுத்தினாரோ 2 முறை கூப்பிடுகிறதை நாம் பார்க்கின்றோம். தேவன் நம்முடைய வழிகளை பார்க்கிறார். 2 நாளாகமும் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே 2 நாளாகமும் 16ஆம் அதிகாரம் 9ஆவது வசனம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறது. இந்த விஷயத்தில் மதி இல்லாதவராய் இருந்தீர், ஆகையால் இது முதற் கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றான். இந்த 57ஆம் சங்கீதத்திலே நாம் 57ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது இந்த பகுதியிலே ஆண்டவர் அவர்கள் வழிகளை பார்த்து என்று சொல்லும்போது இஸ்ரவேல் ஜனங்களுடைய வழிகளை பார்க்கிறார். இந்த இடத்துல இந்த சூழ்நிலையை பார்க்கும்பொழுது இந்த ராஜ்யம் 2ஆக உடைந்து போனது. வடக்கு ராஜ்யம், தெற்கு ராஜ்யம் என்று சொல்லி ஒரு பகுதியை அசீரியர்கள் வடக்கு ராஜ்யத்தையும் தெற்கு ராஜ்யத்தை பாபிலோனியர்கள் சிறைப்பிடித்து அடிமைப்படுத்தி கொண்டார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இவர்கள் மறுபடியும் இங்கே அடிமைத்தனத்திலிருந்து வரும்பொழுதும் அடிமைத்தனத்திலே அங்கே போகாத மீதிருந்த ஜனங்களும் இவர்கள் என்ன செய்தார்கள், அங்கே பேகன் வர்ஷிப் புறஜாதியார்களுடைய ஆராதனைகளையும் அவர்கள் செய்கிற வழக்கங்களையும் சடங்காச்சாரங்களையும் இவர்கள் பின்பற்றி தேவனுக்கு கோபம் ஊட்டினார்கள். தேவனுடைய வழியை விட்டு அவர்கள் தங்கள் சொந்த வழியை தெரிந்து கொண்டதை பார்க்கிறோம். அதனால்தான் ஆண்டு சொல்றார், அவர்கள் வழியை பார்த்து நான் அவர்களை குணமாக்குவேன் என்று சொல்லி பார்க்கின்றோம். அவனுடைய யோபு 34ஆம் அதிகாரம் 21வது வருஷத்திலே, யோபு 34ஆம் அதிகாரம் 21வது வருஷம். அவருடைய கண்கள் மனுஷருடைய வழிகளை நோக்கி இருக்கிறது, அவர்களுடைய நடைகளை எல்லாம் அவர் பார்க்கிறார். அவருடைய கண்கள் மனுஷருடைய வழிகளை நோக்கி இருக்கிறது. ஆண்டவர் மனுஷருடைய வழிகளை அவர் நோக்கி பார்க்கிறார். உலகத்தில் கிட்டத்தட்ட எத்தனையோ பில்லியன் ஜனங்கள் இருக்கிறாங்க. அவ்வளவு ஜனங்களுடைய வழிகளையும் ஆண்டவர் என்ன செய்கிறார், பார்க்கிறார்னு. இந்தியாவில் 138-140 கோடி கிட்ட வரப்போகுது. சுத்தரும் சைனாவை மிஞ்ச போகிறோம். ஒவ்வொரு மனுஷனுடைய வழிகளையும் ஆண்டவர் செய்கிறார். அவர் நோக்கி, அவருடைய கண்கள் நோக்கி இருக்கிறது. அவருடைய நடைகள் எல்லாம் அவர் பார்க்கிறதை பார்க்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய வாழ்க்கையை பார்க்கும்பொழுது அவர்கள் தேவனோடு கூட தேவன் தனக்கென்று ஒரு சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டார். ஆனால் இந்த ஜனங்கள் அவ்வப்பொழுது அவர்கள் தேவனை விட்டு பின்வாங்கி போனார்கள். தேவனுடைய அன்பை விட்டு வழி விலகி போனார்கள். தேவனை ஆராதிப்பதை விட்டு தாங்கள் சொந்தமாக சில காரியங்களை தெரிந்து கொள்வதை நாம் பார்க்கின்றோம். எப்பொழுதெல்லாம் தேவனை விட்டு நாம் தூரம் போகிறோமோ அப்பொழுதெல்லாம் நமக்கு நிச்சயம் பாதிப்பு உண்டு, நமக்கு பாதுகாப்பு கிடையாது, நமக்கு பிரச்சனைகள் வரும். கர்த்தரை விட்டு நாம் பின்வாங்கும் பொழுது பிரச்சனைகள் நிச்சயமாக நமக்கு வருவதை பார்க்கின்றோம். ஆலயத்துக்குள்
நாம் வரும்பொழுது மட்டும் தேவன் நம்மை பார்க்கிறார் அப்படின்னு நாம் யோசிக்கக்கூடாது. நம் ஆலயத்துக்கு வரும்பொழுதும் சரி, வீட்டில் இருக்கும் பொழுதும் சரி, வேலையில் இருக்கும் பொழுதும் சரி, மற்றவரோடு நாம் எப்படி பேசுகிறோம் என்பதையும் ஆண்டவர் கூர்ந்து கவனிக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தர் நம்மை நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய தவறுகளை உணர்த்தி நம்மை குணமாக்க விரும்புகிற தேவனாக இருக்கின்றார். வேதத்திலே பார்க்கும் பொழுது வழிகள் என்று பார்க்கிற வழியிலே 1 சங்கீதத்திலே 6ஆம் வசனத்திலே, சங்கீதம் 1:6 Psalm 1:6 1ஆம் சங்கீதம், கர்த்தர் நீதிமான்களின் வழியை நீதிமான்களுடைய வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார், வழியோ அழியும். நீதிமான்களுடைய வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார், துன்மார்க்கருடைய வழிகள் என்ன செய்யும், அழிந்து போகும் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அழிக்க வேண்டிய அவசியம் இல்லை, தானாது அழிஞ்சு போகும் சொல்றாரு. நீதிமான்களுடைய வழி ஆனால் ஆண்டவர் அறிந்து வைத்திருக்கிறார். என்னிடத்துல பார்க்கும்பொழுது நம்முடைய நடைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். நல்ல மனுஷனோட நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்கிறோம். 18ஆம் சங்கீதம் 30ஆம் வசனத்திலே 18ஆம் சங்கீதம் 30வது வசனத்திலே பார்க்கும்போது தேவனுடைய வழிகள் எப்படிப்பட்டது என்பதை நாம் இந்த வசனத்திலே பார்க்கிறோம். தேவனுடைய வழி உத்தமமானது, தேவனுடைய வழி, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். தேவனுடைய வழி உத்தமமானது. ஆங்கிலத்திலே as for God his way is perfect. உத்தமம் மட்டுமில்ல, அது குறையில்லாதது, பூரணமானது. தேவனுடைய வழிகள், அவருடைய வழிகளில் ஒரு பிசகும் நமக்கு இருக்காது. ஆண்டுடைய வழியில நாம் நடக்கும்பொழுது நமக்கு எந்த பிரச்சனைகளும் நமக்கு வராது. 119ஆம் சங்கீதத்தில் 9ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், அவருடைய வார்த்தையை நிறுத்திலே காத்துக் கொள்வதன் மூலமாக. அது 139ஆம் சங்கீதத்தில் 24ஆம் வசனத்திலே, தேவனே என்னை ஆராய்ந்து என்னை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டு என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஆண்டவருடைய வழிகள் உத்தமமானது, அது பூர்ணமானது மட்டுமல்ல, அது நித்தியமான வழி, எட்டர்னல் வேஸ். ஆண்டுடைய வழிகள் நித்தியமானது, பல ஆண்டுகள் யுகாயுகமாய் அவருடைய வழிகள் அது நம்மை நடத்தக்கூடியதாக இருக்கிறது. நித்திய வழியிலே நடத்தும் என்று தாவீது இங்கு ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். என்னை ஆராய்ந்து பார்த்து என்னை அறிந்து கொள்ளும் ஆண்டவர் என்று சொல்லி பார்க்கிறோம். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, Proverbs chapter 2 verse 8, நீதிமொழிகள் 2:8, அவர் ஞானத்தின் நெறிகளை தற்காத்து தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார். பரிசுத்தவான்களின் பாதையை என்ன செய்கிறாரா? காப்பாற்றுகிறவர். நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம், தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்தமாக இருக்கிறவர்கள், பரிசுத்தவான்கள். நம்முடைய பாதைகளை ஆண்டவர் காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறார். கொரோனா காலத்தில் எவ்வளோ பேர் மடிந்து போகிறார்கள், எவ்வளோ வியாதியில் கஷ்டப்படுறாங்க. சூத்திரம் தலைவலி தனக்கு வந்தால் தான் தெரியுன்ற மாதிரி கொரோனா நமக்கு வந்தால் தான் தெரியும். ஆனால் சூத்திரம் எவ்வளோ ஆண்டவர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். கொரோனாவில் மடிக்கிறவர்கள், கொரோனாவில் கஷ்டப்படுறவங்களோட நம்ம பெரிய பசுத்தவான்கள், சுத்தவான்கள், நல்லவர்கள் அல்ல. ஆனாலும் நம்ம மேல் ஆண்டவர் பாராட்டுகிற இரக்கம், அவருடைய தயவு, அவருடைய கிருபை அது பெரிதாக இருக்கிறது. ஆண்டவர் நம்மை ப்ரிசர்வ் பண்ணுகிறார், பாதுகாக்கிறார். ப்ரிசர்வேட்டிவ்ஸில் போடுறாங்க. ஊர்க்காவில் மற்ற காரில் பொருட்களில் அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு சில ப்ரிசர்வேட்டிவ்ஸை சேர்க்கறதை நம்ம பார்க்குறோம். அதே போல் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார், ப்ரிசர்வ்ஸ். ஆண்டோடைய வழிகள் உத்தமமானது, நித்தியமானது மட்டுமல்ல, நேர்மையானது மட்டுமல்ல. 59ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்திலே, 59ஆம் அதிகாரம் ஏசாயா 59:8 இன்னைக்கும் ஏசாயா 59:8 பார்க்கும்போது, சமாதான வழியை அறியார்கள், அவர்கள் நடைகளில் நியாயம் இல்லை, தங்கள் பாதைகளை தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள், அவைகளை நடக்கிற ஒருவனும் சமாதானத்தை அறியான். சமாதானம், தேவனுடைய வழிகள் எல்லாம் சமாதானத்துக்குரிய வழிகள். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வழிகளை விட்டு தங்களுக்கு சொந்தமான வழிகளை தெரிந்து கொண்டு பார்க்கிறோம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே பார்க்கும்போது ஆண்டவர் இங்கே ஒரு பாதையை சொல்லுகிறார். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலவுமா இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். கேட்டுக்கு போகிற வாசல்
அது விசாலமா இருக்கிறது. 100 feet ரோடு, 200 feet ரோடு, 4 வழி சாலை மாதிரி. இது விசாலமான வழியில கேட்டுக்கு போகிறவர்கள் சொல்லி பார்க்கிறோம். இந்த விசாலமான வழி தான் பார்க்கும்போது 100 feet ரோட்ல, 200 feet ரோட்ல, 4 வழி சாலையில், இந்த புற வழி சாலைகளில் தான் அதிகமான ஆக்சிடென்ட் ஏற்படுது. அதிகமான ஆக்சிடென்ட்கள் ஒரே இடத்துல ஒரு சொன்னாங்க 60 ஆக்சிடென்ட் நடந்திருக்கிறோம். சமீபத்தில் அந்த இடத்துல ஒரு சகோதரன் வாலிப வயதில் உள்ளவர் ஸ்பாட் அவுட்டாக மரித்து போயிருக்கிறார். விசாலமான வழி, கேட்டு போகிற வழி. ஆனால் ஆண்டுடைய வழிகள் கொஞ்சம் நெருக்கமான வழி, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதற்குள்ள நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். சில வீடுகளுக்கு போகும்போது சில கதவுகள் பார்த்தீங்கன்னா சின்ன டோராக தான் இருக்கும். அந்த காலத்தில் கட்டின டோர், அவங்க ஒல்லியாக இருக்கும்போது கட்டியிருப்பாங்க முடியும். அதில் சில சமயத்தில் நம்ம உள்ளே போகும்போது பார்த்தா ஸ்ட்ரைட்டாக போக முடியாது. என்ன செய்யணும்? இப்படி சைடில் தான் நம்ம திரும்பி போகணும். வழி வாசல் அவ்வளோதான் நமக்கு சின்னதாக இருக்கு. அதே போல் தான் ஆண்டோடைய வழிகளில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அது மிகவும் விசாலமானது கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தையும் 7ஆம் வசனத்தையும் வாசிக்கும் பொழுது, நீதிமொழிகள் 16:2-7. மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள், கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். அநியாயமாய் வந்த 7. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடே சமாதானமாகும்படி செய்வார். நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தா சத்துருக்களும் நம்மோடு கூட சமாதானமாகும்படி செய்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய வழிகள் ஆண்டவருக்கு எப்பொழுதும் பிரியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வேதத்திலே பார்க்கும் பொழுது, இந்த பகுதியிலே வாசிக்கும் பொழுது, ஆண்டவர் நம்மை குணமாக்குகிற தேவனாக இருக்கின்றார். ஆண்டவருடைய வழிகளிலே நம்முடைய வழிகளை பார்த்து நம்மை குணமாக்குகிற தேவனாக இருக்கின்றார். He sees our ways. தேவன் நம்முடைய வழிகளை பார்க்கிறார். நம்முடைய வழிகளை அவர் பாதுகாக்கிறார். நம்முடைய வழிகளில் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கின்றார். எஸ் 15ஆம் வருஷத்துல எஸ்ஐ 57:15 வாசிக்கும் பொழுது, எஸ்ஐ அதிகாரம் எஸ்ஐ 57:15 நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமுள்ளவராகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்கிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவரிடத்திலே வாசம் பண்ணுகிறேன். தேவன் அவர் பெரிய தேவன், சர்வவல்லமையுள்ள தேவன். வானமுடைய சிங்காசனம், பூமியுடைய பாதப்படி. மனுஷரால் செய்யப்படும் கோயில்களிலே, கட்டப்படும் ஆலயங்களிலே அவர் வாசம் பண்ணுவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். அப்போ ஆண்டவர் எங்க வாசம் பண்ணுகிறார்? நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயம் உள்ளவர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறார். நாம் தேவனுடைய ஆலயத்திலே கூடி வரும்பொழுது, நொறுங்குண்டவர்களாக நறுங்குண்டலாக வரும்பொழுது, எங்கே 2 பேர் 3 பேர் நாமத்தினாலே கூடியிருக்கிறவர்கள் மத்தியிலே இருப்பேன் என்று சொல்கிறார். ஆலயத்தை விட்டு நாம் வெளியே போயிடும்பொழுது, ஆலயம் பூட்டப்படும் பொழுது, அந்த இடத்துல ஆண்டவர் அங்கு வாசம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கட்டடங்களிலே உயிர் கிடையாது. உயிரற்ற பொருட்களிலே ஆண்டவர் வாசம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் நம்மோடு வாசம் பண்ணுகிற தேவன், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன். ஒரு ஊழியக்காரர் அவர் பிரசங்கம் பண்ணும்போது சொன்ன காரியத்திலே நான் ஒன்று கற்றுக்கொண்டேன். அதாவது ஆரம்ப காலத்தில் ஊழியத்தில் கர்த்தர் அவருடைய காதுல பேசுவது போல இருந்தது. நீ இதை செய், இதை செய்யாதே, அதை செய், அது செய்யாதுன்னு சொல்லி இப்படி பல வருஷங்கள் உருண்டது. ஆனால் இப்பொழுது வெளியிலிருந்து சத்தம் வரதில்லை. ஆண்டவர் காதுல சொல்றதில்லை. ஐயோ அப்ப நம்ம ஆண்டவர் விட்டு நம்மளை விட்டு போயிட்டாரன்றால. இப்போ ஆண்டவர் எங்க இருக்காரு? அவருக்குள் வாசம் பண்ணுகிறதுனால அவருக்கு உள்ள இருந்து அந்த சத்தம் என்ன செய்கிறது? கேட்கிறது. ஆண்டவர் உள்ளத்திலிருந்து நமக்கு உள்ள இருந்து ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். ரெண்டும் தவறானது இல்லை, ரெண்டும் சரியானது தான். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற தேவனாக இருக்கின்றார். நொறுங்குண்ட இருதயத்தை ஆண்டவர் புறக்கணியாத தேவன் என்று சொல்லி வாசிக்கின்றோம். சங்கீதம் 51 அவர் பார்க்கிறோம். தாவீது அவர் சொல்லுகிறார், வாழ்க்கையில பயங்கரமாய் நொந்து நூலாய்ப்பனார். நிறைய காரியங்கள், நிறைய பிரச்சனைகள். அவருக்கு எதிராய் சொந்த மகன் எதிராய் எழும்பினதை பார்க்கிறோம். சொந்த மாமா சவுல் எதிராய் வந்ததை பார்க்கிறோம்.
சாகடிக்கிறதுக்கு ஈட்டியை குத்துறதை பார்க்கிறோம். பதுங்கி பதுங்கி பெலிஸ்தருக்கு மற்றவர்களுக்கு பதுங்கி போயினதை பார்க்கிறோம். ஆனால் அவருடைய வாழ்க்கையில தேவன் என்னுடைய இதயத்துக்கு ஏற்றவனை சொன்னதை பார்க்கிறோம். சொத்திரம் அவர் நறுங்குண்ட இதயத்தில் சொத்திர கான்ட்ரைட்னு சொன்னால் கிரஷ்ட், நசுக்கப்பட்டவர்கள், நொறுக்கப்பட்டது. இப்படிப்பட்டவர்களுடைய உள்ளம் உடைந்து போயிருக்கும், புரோக்கன் ஹார்ட். ஒருவேளை பிசாசு மூலமா இருதயம் உடைக்கப்பட்டிருக்கலாம், இல்லை என்றால் தங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய அப்ரெஷன், டிப்ரெஷன், இதன் மூலமாக உள்ளம் உடைக்கப்பட்டிருக்கலாம். அப்படிப்பட்ட இருதயம் உங்களுக்குள்ள இருந்தால் நிச்சயமாகவே ஆண்டவர் வாசம் பண்றதுக்கு நீங்கள் ஏற்றவர்கள். அது மட்டுமல்ல, ஹம்பிள் ஸ்பிரிட், தாழ்மை. நம்முடைய வாழ்க்கையிலே தாழ்மை அவசியம். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பெருமை சில சமயத்தில் நம்மை ஆட்டி படைக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே சூத்திரம் எல்லாவற்றுக்கும் தேவனிடத்துல நாம் கணக்கு ஒப்பிக்க வேண்டும். தேவனுடைய நியாயத்துக்கு முன்பாக போய் நிற்க வேண்டும். அன்றைக்கு நம்ம வெட்கப்படக்கூடாது. ஆகவே ஜாக்கிரதையாக நம்முடைய வாழ்க்கையில நாம் இருக்க வேண்டியது இருக்கிறது. ஹம்பிள் ஸ்பிரிட், தாழ்மை. எவ்வளவு கர்த்தர் உயர்த்தினாலும், எவ்வளவு நமக்கு வருமானம் வந்தாலும், எவ்வளவு வசதிகள் படைத்தாலும், எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு தாழ்மை அவசியம். 5 தாலந்து 2 தாலந்து கணக்கு கேட்கிறது போல நிச்சயம் ஆண்டவர் நம்மிடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறதான பொறுப்புகளுக்கு நாம் கணக்கொப்பிகளாக இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்துக்கு, நம்முடைய ஊழியத்துக்கு, நம்முடைய ஜனங்களுக்கு, நம்முடைய தேசத்துக்கு நாம் கணக்கொப்பிகளாக நாம் இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மோடு கூட வாசம் பண்ணணும்னு சொன்னால் நம்முடைய இருதயம் ஹம்பிள் ஸ்பிரிட், தாழ்மையுள்ள இறைத்தோடு கூட நம்ம இருக்க வேண்டும். எரேமியா 3ஆம் அதிகாரம் 22வது வசனம். எரேமியா 3ஆம் அதிகாரம் 22வது வசனம். சீர்கெட்ட பிள்ளைகளே, திரும்புங்கள், உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன் என்றார். இதோ உம்மிடத்தில் வருகிறோம், நீரே எங்கள் தேவனாகிய கர்த்தர். கர்த்தரிடத்தில் நாம் திரும்பி வரும்போது, நம்முடைய பின்மாற்றத்திலிருந்து நாம் திரும்பி வரும்பொழுது ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்வதை பார்க்கிறோம். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தாலும் நாம் பார்க்கிறோம். அதில் ஒருவன் இளைய குமாரன் தன் தகப்பனுடைய சொத்தெல்லாம் பிரித்து கொண்டு எல்லாவற்றையும் அழித்து விட்டு மறுபடியும் வந்தான், மன்னிப்பு கேட்டான். அந்த தகப்பன் அவனுக்கு மறுபடியும் ஆடைகளையும் மோதிரங்களையும் வஸ்திரங்களையும் எல்லாவற்றையும் அவனுக்கு திரும்ப கொடுத்தான். ஏன்னு சொன்னால் அவன் எல்லாவற்றையும் இழந்து போயிட்டான். ரட்சிப்பின் வஸ்திரம் இழந்து போயிட்டான். அப்படிப்பட்டவன் எல்லாவற்றையும் தகப்பனுடைய எல்லா ஆசையும் அழித்து விட்டு வந்தான். அவனை மறுபடியும் ஆண்டவர் அரவணைத்து அந்த தகப்பன் அவனை ஏற்றுக்கொண்டதை பார்க்கிறோம். இன்னொரு மகன் தகப்பனோட கூட இருக்கிறான். தகப்பனுக்கு உண்டானதாலும் அவனுக்கு உண்டானதான். ஆனாலும் அவனுக்குள்ள தன்னுடைய சகோதரன் மேல் பொறாமை வந்துடுது. எல்லாவற்றையும் அழிச்சிட்டு வந்தான். அவனுக்கு போய் திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவனுக்கு செய்யறதெல்லாம் யாருடைய பங்கு தான்? இவனுக்கு கொடுக்கப்படுக போகிற பங்குல தான் எல்லாம் குறையுது. அதனால அப்படி அவன் பொறாமப்பட்டிருக்க கூடும். ஆனால் இந்த உலகத்திலே நாம் கொண்டு போவதும் ஒன்றும் கிடையாது. ஆண்டவர் மாதிரி ஒரு நல்ல ஒரு தகப்பனுடைய இருதயம் உலகத்திலே யாருக்கும் கிடையாது. அவர் நம்மை நேசிக்கிறவர். அவர் நம்முடைய பாவத்தில் நம்மை மீட்டெடுக்கிற தேவனாக இருக்கின்றார். ஓசியா 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் 4ஆம் வசனத்தையும் வாசிக்கும் பொழுது, ஓசியா 14:1. இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். இஸ்ரவேலே, நீ கர்த்தரிடத்தில் திரும்பு. 4ஆம் வசனம், நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. ஆண்டவர் நம்மை மனப்பூர்வமாய் நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். எவ்வளவு பாவங்களை செய்து, எவ்வளவு அக்கிரமங்களை செய்து மறுபடியும் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு வந்தாலும் ஆண்டவர் மனப்பூர்வமாய் நம்மை சிநேகிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த தகப்பன் அந்த இளைய குமாரன் எப்பொழுது வருவான் என்று அவன் வழியை பார்த்து கொண்டே இருந்தார். வந்தவுடனே அவனை கட்டி தழுவி கொண்டார். அவன் மேலே எவ்வளவு துர்நாற்றம் அடித்திருக்கும், பன்றியோடு வாழ்ந்திருப்பான், அதெல்லாம் பார்க்கவே இல்லை. சோத்திரம். ஆண்டவருக்கு எல்லாவற்றை காட்டிலும் நமக்குள் இருக்கிற அந்த விலையேற பெற்ற ஆத்மா மிகவும் முக்கியமானது. அவருடைய சாயலின்படி, அவருடைய ரூபத்தின்படி நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அது அழிந்து போகக்கூடாது என்று ஆண்டவர் விரும்புகிற தேவனாக இருக்கின்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். எங்கே மனம் திரும்பும் பொழுது மனப்பூர்வமாய் கர்த்தர் நம்மை நேசிக்கிறார்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் நம்மோடு கூட வாசம் பண்ணுவது மட்டுமல்ல, நம்மை நேசிக்கிற தெய்வமாக இருக்கின்றார். அந்த தேவனுக்கு நாம் முழு மனதோடு கூட நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரை நாம் ஆராதிக்க வேண்டும். அந்த அன்பை நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பகிர்ந்து கொள்ள வேண்டும். வேர்ட்ஸ் ஆஃப் சப்மிஷன், வேர்ட்ஸ் ஆஃப் பிராக்டிஸ், வேர்ட்ஸ் ஆஃப் praise, words of showing changed attitude of heart, words of complete trust in the Lord. தேவனிடத்தில் முழுமையாய் நாம் நம்ப வேண்டும். தேவனை முழுமையாய் நம்பி இருக்கிறோம் என்று காட்ட வேண்டும். தேவனை நாம் நேசிக்கிறோம், முழு மனதோடு கூட நேசிக்கிறோம் என்பதை நாம் வெளிப்படுத்த வேண்டும். தேவனை நாம் துதிக்க வேண்டும். தேவனிடத்தில் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவனிடத்தில் அர்ப்பணித்த எதுவுமே ஆண்டவர் கைவிட்டதே கிடையாது. ஆண்டவர் அவர்களை வெட்கப்படுத்தியதே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி கர்த்தரை நாம் பிரியப்படுத்த வேண்டும். ஓசியா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, ஓசியா 6ஆம் அதிகாரம் 1வது வசனம், கர்த்தரிடத்திலே திரும்பவும் வாருங்கள். நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். கர்த்தர் அவர் அடித்தார், பீறினார் என்று பார்க்கிறோம். அதன் பின்பு அவரே நம்மை காயம் கட்டுகிறார், குணமாக்குகிறவர், காயம் கட்டுவதை பார்க்கின்றோம். God always desires to heal and restore us. நம்மை எப்பொழுதும் குணமாக்க, நம்மை கட்ட விரும்புகிற தேவனாக இருக்கிறார். உண்மையான மனஸ்தாபம், சரியான மனந்தன்பதில் இருக்கும் பொழுது தேவன் தம்முடைய ஜனங்களை அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில அவர் ரினியூ பண்ணுவதை பார்க்கிறோம், புதுப்பிக்கிறதை பார்க்கிறோம். If God's people will return unto the Lord, He promises to receive, revive and raise up them up. தம்முடையத்திலே ஆண்டோடைய பிள்ளைகள் முழு மனதோடு கூட ஒப்பு கொடுத்து வரும் பொழுது அவர்களை உயிர்ப்பிக்க விரும்புகிற தேவனாக இருக்கின்றார். அவர்களை மறுபடியும் எழும்பி திரும்ப அவருடைய வாழ்க்கையை கட்டுகிற தேவனாக இருக்கின்றார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5வது வசனம், அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தருடைய சிட்சையை அற்பமாய் எண்ணக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது பார்க்கிறோம். God disciplines believers and allow hardships and troubles to suffer. ஆண்டவர் சில சமயத்தில் நம்மை சிட்சிக்கிறார், கஷ்டங்களை கொடுக்கிறார். எதற்காக? இதெல்லாம் they are a sign that we are God's children. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்பதை காட்டுவதற்காக ஆண்டவர் நம்மை சிட்சிக்கிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இரண்டாவது பார்க்கும்போது they are an assurance of God's love and concern for us. இவைகள் எல்லாம் எதற்காக சிட்சிக்கிறார்? எதற்காக பிள்ளைகளை நாம் திட்டுகிறோம், அடிக்கிறோம்? அவங்க மேல வைத்திருக்கிற அன்பினால தான். இதை வெறுப்புனால, கசப்புனால கிடையாது. உண்மையான அன்போடு கூட இருந்து நாம் அவைகளை நாம் செயல்படுத்துவோம் என்றால் நிச்சயம் தேவன் நம்மை நேசிப்பது போல நாமும் நம்முடைய பிள்ளைகளை நேசிப்போம். உறுதிப்பாடு, நமக்கு ஒரு உறுதிப்பாடு. ஆண்டவர் நம்ம மேல் அன்பு வைத்திருக்கிறார் என்பதை உறுதிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவது, the Lord disciplines has two purposes. தேவன் நம்மை சிட்சிக்கும் பொழுது ரெண்டு நோக்கங்கள் இருக்கிறது. முதலாவது, that we might not be finally condemned with the world. தேவன் உலகத்தை நியாயத்தீர்க்க போகிறார். அந்த நியாயத்தீர்க்க போகிற உலகத்தோடு நாம போய் நியாயத்தீர்ப்பு அடையக்கூடாது. என்றால் அவரால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், அவருடைய பிள்ளையா மாறி இருக்கிறோம், எவ்வளவு கிருபைகளை பெற்றிருக்கிறோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம், எவ்வளவோ பெற்று கடைசியில் உலக ஜனங்கள் போல நம்ம போய் நியாயத்தீர்ப்புல போய் அவளுக்கு ஈக்குவலா போய் நாம் நியாயத்தீர்ப்பு அடையக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் நம்மை சிட்சித்து அந்த நியாயத்தீர்ப்புக்கு முன்னதாகவே நம்மை சரி செய்து நம்மை பூரணப்படுத்தி எடுத்துக்கொள்வதை பார்க்கின்றோம். இரண்டாவது, that we might share God's holiness and continue to live sanctified lives without which we will never see the Lord. தேவன் பரிசுத்தம் உள்ளவர், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிப்பதில்லை. ஆகவே தேவனுடைய பரிசுத்தத்திற்கு பங்குள்ளலாக மாறும்படியாக, ஏன்னா நம்ம நித்தியத்தில் போய் தேவனோடு கூட இருக்க போறோம். தேவன் சுத்தமான தேவனார், பரிசுத்தமானவர். அந்த சமூகத்தில் அவருடைய பிரசுத்தத்தில் போய் நாம் இருப்பதற்காக ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக சுத்திகரிக்கிறார். பொன்னானது எப்படி புடமிடப்படுதோ, வெள்ளியானது புடமிடப்படுதோ, அதே போல நம்மையும் ஆண்டவர் புடமிட்டு நம்மை சுத்திகரிக்கிறதை பார்க்கின்றோம். There are two possible consequences of the Lord's discipline. ரெண்டு காரியங்கள் இருக்கிறது. தேவன் நம்மை டிசிப்ளின் பண்ணுகிறார் என்பதற்கு. We may endure the hardship God
leads us through. நம்ம எப்படிலாம் வழி நடத்துறாரோ அந்த சுற்றின் வழியா நாம் விட்டு கொடுக்கும் பொழுது யோபுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். யோபுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட காரியங்களாம் வரும்பொழுது அவனுடைய முன்னிலைமை காட்டிலும் அவனுடைய பின்னிலைமை அதிகமாக ஆசிரியப்பட்டது. இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது, we may despise the discipline of our father. நம்முடைய தகப்பனுடைய டிசிப்ளின் ஒழுங்குகளை நாம் என்ன செய்யக்கூடாது, நாம் உதாசீனப்படுத்தக்கூடாது. இவைகள் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. அது மட்டுமில்லை, அண்டர் காட்ஸ் வில் ட்ரபிள் மேக்கப். தேவனுக்குள் இருக்கிறோம், தேவனுடைய சித்தத்துக்குள் இருக்கிறோம், கர்த்தருடைய பிள்ளைகளாய் ஜீவிக்கிறோம், நல்லா ஜெபம் பண்றோம், நன்றாக தேவாலயத்தை வாசிக்கிறோம், சபைக்கு வருகிறோம், ஆராதிக்க வருகிறோம், கர்த்தருக்கு காணி கொடுக்கிறோம், தசமபாகத்தை கொடுக்கிறோம், எல்லாம் செஞ்சாலும் அப்படி இருந்தாலும் கூட நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் சில சமயத்தில் நமக்கு என்ன வரும், சில ட்ரபிள்கள் நமக்கு வருகிறத பார்க்கின்றோம். நம்முடைய ஏன்னு சொன்னா நம்முடைய ஆவிக்குரிய போராட்டத்தில் இருக்கிறோம். we are in spiritual warfare. இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்கள் வரைக்கும் நம்முடைய மாம்சத்தோடும் நம்முடைய உலகத்தில் ஆவிக்குரிய போராட்டங்கள் நமக்கு இருக்கிறதை பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, நம்முடைய விசுவாசத்தை நம்மை உறுதிப்படுத்துவதற்காக ஆண்டவர் சிற்றிக்கிறார். நம்முடைய விசுவாசத்தை நம்மை உறுதிப்படுத்தி கர்த்தருக்குள் நிலைத்திருப்பதற்கு ஆண்டவர் நம்மை சிற்றிக்கிறதை பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, இப்படிப்பட்ட சிற்றைகள் பிரச்சனைகள் வரும்பொழுது, போராட்டங்கள் வரும்பொழுது நாம் ஒரு பாதை வழியாக கடந்து போகிற வழியிலே இது மற்றவர்கள் அப்படிப்பட்ட பாதையின் வழியாக கடந்து வரும்பொழுது அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கும், ஆலோசனை சொல்லுவோம். ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். டிஜே தினகரன் அவர்கள் ஒரு ஆக்சிடென்ட்ல அவருடைய மகளை அவர்கள் இழக்க கொடுத்தார். கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டு வேதனையோடு துக்கத்தோடு கூட ஊழியர் செய்யாமல் வேதனையோடு வீட்டில் அவர் இருக்கும் பொழுது அதே போல ஒரு பிரச்சனையை ஒரு போதகருடைய மகள் இறந்து போனார். அந்த போதகர் வந்து அவரிடத்துல கண்ணீர் விட்டு கதறி எழும்பொழுது அப்பொழுது அந்த பாதையின் வழியாக அவர் போனதுனால இந்த ஊழியக்காரரை அவர் தேற்றி உற்சாகப்படுத்தி அவரை ஊழியர் செய்ய சொல்லி கடைசியில் அவர் அப்படி சொன்னதால இவருக்குள்ள உற்சாகம் வந்து மறுபடியும் அந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்ய ஆரம்பித்தார் பார்க்கிறோம். நமக்கு சில பிரச்சனைகள், சில சூழ்நிலைகள், இவைகள் எல்லாம் நமக்கு பாடமாக அமைகிறது. மற்றவர்களுக்கு நாம் ஆறுதல் கொடுக்கவும் மற்றவர்களை கம்ஃபர்ட் பண்றதுக்கோ இவர்கள் உதவி செய்கிறது. எசேக்கியாவை பார்க்கும் பொழுது எசேக்கியா ராஜா 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்களை வாசிக்கும் பொழுது எசேக்கியா 2 ராஜாக்கள் 20 1 முதல் 8 வசனங்கள். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்ப்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மனவுத்தமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினார். எசேக்கியா மிகவும் அழுதார். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். உன் நாட்களோட 15 வருஷங்களை கூட்டுவேன். உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல் என்றார். பின்பு ஏசாயா, அத்திப்பழ தடையை கொண்டு வாருங்கள் என்றார். அதை அவர்கள் கொண்டு வந்து பிளவையின் மேல் பற்று போட்ட போது அவன் பிழைத்தான். எசேக்கியா ஏசாயாவை நோக்கி, கர்த்தரனை குணமாக்குவதற்கும் 3ஆம் நாளிலே நான் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவதற்கும் அடையாளம் என்ன என்றான். ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவுக்கு வந்து, உன் வீட்டை நீர் சரிப்படுத்தும், வீட்டின் காரியங்களை ஒழுங்குபடுத்தும், நீங்க செத்து போயிடுவ, பழைக்க மாட்டேன். இந்த மாதிரி யாராவது வந்து நம்ம கிட்ட சொன்னாங்கன்னா எப்படி இருக்கும்? பிபி ஏறும், பல்ஸ் இறங்கும், கடைசியில் அந்த சாவை குறித்து யோசனை இருப்போம். அது மட்டும் இல்லை, உடனே நம்மக்கிட்ட செல்ஃபோன் இருக்கு. செல்ஃபோன் எடுத்து எல்லாம் நம்முடைய சொந்த பந்தங்கள் எல்லாருக்கும் ஃபோன் அடிச்சு நான் செத்துருன்னு சொல்லிட்டாங்க எல்லாருக்கும் ஃபோனை சொல்லிட்டு கடைசியில் என்ன செய்வோம், எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஞாபகம் வரும், உடனே ஐயோ ஆண்டவர்கிட்ட கேட்டு பார்க்கல. ஆனால் இந்த எசேக்கியா
இப்படி செய்யல. ஏசையா சொன்ன உடனே அவன் என்ன செய்தான்? ஏசையா முகத்தை கூட பார்க்கல, சோர் பக்கமா திரும்பி தேவனை நோக்கி என்ன செய்தான்? கதறி அழுத பார்க்கிறோம். அவன் முற்றத்துக்கு போறதுக்குள்ள அவன் ஜெபத்துக்கு கண்ணீருக்கு பதில் வந்துச்சு. கண்ணீர் விட்டு அழுது நம்ம ஜெபம் பண்ணோம்னா கர்த்தர் சூழலை தலைகீழா உடனே மாற்றி அமைச்சிருவார். அல்லேலூயா. சாதாரணமான ஜெபத்துக்கு, அதாவது டெலிஃபோன் அந்த காலத்துலலாம் ஐஎஸ்டி எஸ்டிடின்லாம் இருந்தது பார்க்குறோம். சாதாரண ஃபோன் கால் இருக்கும். சாதாரண காலில் கூப்பிட்டு பார்க்கும்போது அதுக்கு இப்போ ட்ரை பண்ணி ரிங் போட்டுகிட்டே இருப்பாங்க. ஆனால் சில நம்பர்களை ஃபாஸ்ட் கோடு நம்பருங்க போட்டு அதில் போட்டு 0வோ வேறு ஏதோ போட்டு கால் போட்டோம்னா நிச்சயமாக சீக்கிரமாக ரீச் பண்ண முடியும். நான் கூட செல்ஃபோனில் சிலரை கூப்பிட்டு பார்ப்பேன், ரிங்கு சரியாக போகலைன்னா +91 முன்னாடி போட்டு கால் பண்ணால் உடனே இந்த கால் எடுக்கப்படும். நீங்கள் தொடர்பு கொள்ளும் நபர் அவர் எல்லையை விட்டு தூரம் இருக்கிறார் காட்டுறாரு. அதே ஃபோனில் திரும்பவும் +91 போட்டால் உடனே கால் கிடைக்கும். ஏன்னு சொன்னால் அதோடைய லிங்க் வேறு, நமக்கு குயிக்காக அதை நம்ம அக்சஸ் பண்ணுகிறது பார்க்கணும். அதே மாதிரி தான் கண்ணீரின் ஜெபம். கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ண உடனே பதில் அடுத்த செகண்ட் வந்துடுறதை பார்க்கணும். நீங்கள் பாருங்க, இவங்க கண்ணீர் விடுறான், இங்கேருந்து பரலோகத்துக்கு போய் ஆண்டர்கிட்ட, அங்கேருந்து ஏசையாவிட்ட உடனே போய் ரிப்ளை வந்து அவன்கிட்ட சொல்கிறார். நாயசம் அவர்களோட 15 வருஷம் போகும். இந்த எசேக்கியா இவ்வளோ அற்புதத்தை பெற்றவன், 15 வருஷம் லைஃப்பில் திரும்ப பெற்றவன். ஆனால் வாழ்க்கையில் பார்க்கும்பொழுது அவன் வாழ்க்கையில் தேவனை விட்டு முதல்ல ஆண்டவரோடு கூட இருந்தவன், ஆண்டவருக்காக இருந்தவன். கடைசியில் அவனுக்கு வாழ்க்கையில் மறிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சில சமயத்தில் கத்தரை விட்டு கொஞ்சம் பின்வாங்கி போகிறத பார்க்கிறோம். கத்தரை விட்டு தூரம் போகிறத பார்க்கிறோம். கத்தர் சொல்லாமல் இவன் தன்னுடைய விருப்பத்தின்படி செய்கிற காரியங்களை நாம் பார்க்கிறோம். நாட்களில் சோத்திரம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செஞ்சாலும் நம்முடைய வாழ்க்கையில் சோத்திரம் ஆண்டவர் விட்டு நாம் தூரம் போகக்கூடாது. கத்தருடைய நாம் மயக்கூடாது. ஆண்டவரிடத்திலிருந்து நன்மைகளை பெறுகிற நாம் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய அன்பை நாம் அறிந்து உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தரை விட்டு நம்ம தூரம் போனால் நமக்கு பாதுகாப்பு கிடையாது. நமக்கு பிசாசு எந்த நேரத்தில் நம்மை தொட முடியும். நம்முடைய வாழ்க்கையை சின்னாபின்னமாக்கிறோம். மிகவும் ஜாக்கிரதையாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஆண்டவர் நறுங்குண்ட இதயத்தை புறக்கணியாத தேவன். அவனுடைய சமூகத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய உள்ள முறைந்திருக்கலாம், வேதனை அடைந்திருக்கலாம். அவர் உங்களை விசாரிக்கிறோம். உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்துவிடுங்கள் சொல்லி வேதம் சொல்கிறார். ஆண்டுடைய வழிகளுக்குள் நம்முடைய வழிகளை ஒப்பு கொடுப்போம். ஆண்டுடைய வழிகள் விசாலமானது, பாதுகாப்பானது, சமாதானம் உள்ளது, நித்தியமானது. அந்த வழிகளில் கர்த்தர் நம்மை நடத்தி இந்த மாதத்தில் நம்மை ஆஸ்வதிப்பதாக சொல்லிக்கலாம். பரிசுத்த அன்புள்ள பிதாவே, இந்த வேளையிலும் கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க செய்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய வழிகள் ஆண்டவரே உம்முடைய வழிகளை விட்டு தூரமாக இருந்தால் தயவாக எங்களை மன்னித்து உங்களுடைய சித்தத்துக்குள் எங்களை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே உங்களுடைய வழிகளை எங்களை நடத்த முடிச்சு ஜெபிக்கிறோம். வேதனை உண்டாக்கும் வழி எங்களிடத்தில் உண்டு என்று பார்த்து நித்திய வழியில் எங்களை நடத்தும் ஆண்டவரே எங்களை தாழ்ச்சி கொடுக்கிறோம். கர்த்தாவே உங்களுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே நீர் எங்களை சிக்ஷிக்கும் பொழுது அந்த சிக்ஷைகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டு சகித்து மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக ஆசீர்வாதமாக இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். நாங்கள் உபத்திரப்பட்டதும் நல்லது, அதனால் உடைய பிரமாணங்கள் கற்றுக்கொள்ள வார்த்தைப்படி அது மட்டுமல்ல உண்மை உறுதியாய் கற்றுக்கொண்டிருக்கிற மனதையுடைய உண்மையை நம்பி இருக்கிறபடியா பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்ள நடத்தும்படி நீர் எங்களை கடைசி மட்டும் காத்து கொள்கிறார். உம்முடைய சமாதானத்தை நிரப்பும். நீர் எங்களை குணமாக்கும், வியாதிகளை விளக்கும். சபையில் யாரெல்லாம் வியாதிப்பட்டிருக்கிறார்களோ அவளுக்கு நீ சுகத்தை கட்டிடும். தேசத்தில் யாரெல்லாம் வியாதியாக இருக்கிறார்களோ, ஆஸ்பத்திரியில் யாரெல்லாம் வியாதியாக இருக்கிறார்களோ அவர்களை குணமாக்க மாட்டவரே. இந்த கொரோனா கம்ப்ளீட்டாக இல்லாதபடி நீர் எங்களை ஆஸ்வதித்து தேசத்தை ஆஸ்வதி முடிச்சு ஜெபிக்கிறோம். உமக்கே மகிமை தருகிறோம். அன்றாட எல்லா வாழ்க்கைகள் எல்லாரும் ஆண்டவரே, எல்லாரும் அன்றாட வாழ்க்கையில் ஆண்டவரே நார்மலாக வாழ்க்கை நடத்த கர்த்தர் உதவி செய்கிறாங்க. மறுபடியும் எந்த தடைகளும் வராதபடி, லாக்டவுன் வராதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளும். உமக்கே மகிமை தருகிறோம். எல்லா கணத்தையும் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலவார்கள் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமான ஐக்கியமும் ஆசீர்வாதம் வழிநடத்தும். நம்ம மன்னோட வருகை மட்டும் ஆசீர்வதிக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான்